ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தேங்காய் சாதம் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி நான் பண்ண போகிறேன். நம்ம தேங்காய் எண்ணெயில் தேங்காய் சாதம் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆயிலில் பண்ணுறதை விட தேங்காய் எண்ணெயில் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். கடுகோடு நான் உளுந்தும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ கடலைப்பருப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வேணும்னா முந்திரியும் ஆட் பண்ணிக்கிறேன். பட் நான் ஆட் பண்ண முந்திரி ஆட் பண்ணிங்கன்னா இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இஞ்சி ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் சாதத்தில் இஞ்சி ஆட் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப ஒரு நல்ல ஃப்ளேவர், நல்லா டேஸ்ட் கொடுக்கும் நம்ம சாப்பிடும்போது. இஞ்சி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் நல்லா ஃபஸ்ட்டு இஞ்சி ரோஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த தேங்காய் எண்ணெயும் அந்த இஞ்சியும் சேர்ந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். ஸோ அதோட ஒரு 4-5 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். வரமிளகா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்துக்கலாம் இந்த மாதிரி. ஸோ நீங்கள் வேணுன்னா பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். பட் வரமிளகா போட்டிங்கன்னா அது இன்னும் ஒரு நல்ல கலர்ஃபுல்லான ஒரு ரைஸ் நமக்கு கிடைக்கும் யூஸ்வலாக இல்லாமல். ஸோ அதோட நான் கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுவும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நம்ம வரமிளகா ஆட் பண்ணனால ஒரு நல்ல கலர்ஃபுல்லாக இப்போ கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க வெங்காயத்தை. ஸோ இப்போ வேணுங்கிற அளவுக்கு நம்ம உப்பை ஆட் பண்ணிக்கலாம். உப்பை ஆட் பண்ணி வறுக்கும்போது இன்னுமே ஒரு நல்ல ப்ரௌனிஷாக நமக்கு கிடைக்கும். நல்லா டீப் ஃப்ரை நம்ம பண்ணிக்கணும். ஸோ இப்போ நான் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் நான் துருவி வச்சுருக்கிறேன். ஸோ அதை ஒரு கப் நான் ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப் ரைஸ் தான் நான் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி 1 கப் நான் தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். எப்போவுமே தேங்காய் சாதம் செய்யும்போது ஃப்ரெஷ்ஷான தேங்காவாக நம்ம எடுக்கணும். ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் இருக்கிற தேங்காய் எடுத்து பண்ணோம்னா அது நல்லா வரன்னு இருக்கும். ஸோ அவ்வளோ டேஸ்ட் நமக்கு கிடைக்காது. ஸோ அதனால இமீடியட்டாக அப்போவே நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக உடைக்கிற தேங்காயில் திருவி நீங்கள் செஞ்சீங்கன்னா அதில் இருக்கிற அந்த வெட் டேஸ்ட் நல்லாவே நமக்கு கிடைக்கும். ஸோ தேங்காய் சாதம் செய்யும்போது புது தேங்காய் உடைச்சி நம்ம பண்ணணும். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் 2 மினிட்ஸ் தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு ஒரு ஸ்மெல் பியூட்டிஃபுல்லாக ஒரு அமேசிங்கான ஒரு ஃப்ளேவர், நல்ல ஸ்மெல் நமக்கு கிடைக்கும். ஸோ இதை பண்ணிவிட்டு 2 மினிட்ஸ் கழித்து ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு. நமக்கு வேணும்னா முந்திரி ஆட் பண்ணலாம். பட் அது அவங்கவுங்க சாய்ஸை பொறுத்து இருக்குது. பட் முந்திரி ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவுமே இருக்கும். அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்து அதை தனியாக வச்சுட்டு, நான் ஆல்ரெடி ரைஸ் குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரைஸ் ஹீட்டாக இருக்குது. ஸோ அதனால் அதை இன்ஸ்டண்ட்டாக நான் ஆட் பண்ணிவிட்டு கலக்கி விட்டு எவ்வளோ உப்பு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ரைஸ்க்கு தகுந்த மாதிரி உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உப்பை ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. ஸோ நல்லா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அந்த ரைஸை கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அதை வச்சு அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் மல்லித்தழை தூவிக்கலாம். மூடி தனியாக வச்சுக்கோங்க ஒரு 5 மினிட்ஸ் கழித்து இதை எடுத்து சேவ் பண்ணிங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இஞ்சி ஆட் பண்ணி ஒரு தேங்காய் சாதம் செய்கிறது ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.